இல்லாதத கேட்டியா? சொல்லு. தப்புதான். நான் கேட்க கூடாது. நீ எப்படி கொடுப்ப? அதான் இல்லையே. இல்லாததை எப்படி கொடுக்க போற? என்ன மன்னிச்சுடு. நான் கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சுடு ஐயனாரே. இருக்கு. நீ கேக்குறது இருக்கு. என் கூட வா. ஏய், நில்லுங்க. யாரும் வரக்கூடாது. எதுக்கு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு பாக்குறியா? ஏன் நான் இன்னும் உயிரோட வாழ்றேன்னு கேட்டல? அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான். என் குழந்தை எனக்கு தெரியாதா? உன் பொண்ணு இங்க புதைச்சதுக்கான அடையாளம் எதுவும் இல்லாதப்பவே அவ சாகலன்னு உனக்கு தெரிய வேணாம்? என்னப்பா சொல்ற? உன் பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. புரியுதா? ஏன் இன்னும் உயிரோட இருக்கன்னு கேட்டல? உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டல? உன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம். புரியுதா? போ. அவ உன் கண்ணு கட்டின தூரத்துல தான் இருக்கா. போய் அவளை தேடி கண்டுபிடி. போ. நீ கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? போதுமா? கிடைச்சிருச்சுப்பா. ஐயா, என் பொண்ணு உசுரோட இருக்கான்னு சொன்ன நீதான். அவ எங்க இருக்கான்னு சொல்லணும். சொல்லுப்பா, அவ எந்த திசையில இருக்கா சொல்லுப்பா. நான் அவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? சொல்லுப்பா. சொல்றேன். அதுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு என் கோயிலுக்கு வா. அப்ப சொல்றேன். வானதி, 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 வானதி. வானதி, 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 வானதி. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்ன பாண்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லம்மா.
இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா சாமி ஆடிச்சுல, அந்த அசதி தான் வானதிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எப்படியோ நாம செஞ்ச அந்த பங்குனி உத்திர பூஜைய அந்த ஐயனார் ஏத்துக்கிட்டதே பெரிய சந்தோஷம். எப்போ இந்த வானதி பொண்ணு கோயில்ல சாமி ஆடி அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சதோ அப்போதிலிருந்து எல்லார் வாழ்க்கையிலயும் நல்லதுதான் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்த கோயிலை பெருசா எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி வானதி பொண்ணு இங்க வந்து சாமி ஆடி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்மா. இல்லங்க, இனி அது மட்டும் நடக்காது. அம்மா, ஏம்மா என்னாச்சு? இந்த கோவிலுக்கு நீ வரும்போதெல்லாம் அருள் வந்து சாமி ஆடுற. அந்த சாமி உன் மேல வந்து இறங்குறது என்னவோ பெரிய பாக்கியம்தான். ஆனா அதை தாங்குற அளவுக்கு உன் உடம்புல சக்தி இருக்கணும் இல்லையா? நீ எப்பெல்லாம் சாமி அருள் வந்து ஆடுறியோ அந்த வேகத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் உன் உடம்பு தாங்கிக்க மாட்டேங்குத. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல வானதி. அதனாலதான் சொல்றேன், நாம இந்த கோவிலுக்கு இனிமே வரவும் வேண்டாம், நீ சாமி ஆடவும் வேண்டாம். நானும் கிளம்புறேம்மா, பார்க்கலாம். சரி அண்ணே, வா பார்த்த